தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திருமாவளவன் இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. தற்போது முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அங்கு இருக்கக்கூடிய வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு பக்கம் மத்திய அரசும் மிகுந்த முனைப்பு காட்டுகிறது முதலமைச்சரின் உடல் நலத்தில். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதை பற்றி பேசியிருக்கிறார். வெங்கையா நாயுடு வர இருக்கிறார். இது போன்ற சூழலில் இந்த தற்போது முதலமைச்சரின் உடல்நலம் பற்றி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்வர் அவர்கள் மிகவும் ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறார் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. நடைபெறுகிற நடவடிக்கைகள், அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஆலோசனை நடத்துவதும், இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உடனடியாக சென்னைக்கு விரைந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களும், சட்ட ஒழுங்கை பராமரிப்பதற்கு காவல்துறையினர் ஆங்காங்கே முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரவி கொண்டிருக்கிற தகவல்களும், முதல்வர் அவர்கள் நலம் பெற்று மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையை மெல்ல மெல்ல கரைத்து கொண்டிருக்கிறது. முதல்வர் நலம் பெற வேண்டும் என்பதுதான் அனைவரும் விருப்பமும் எதிர்பார்ப்பும். ஆனால் தீவிர சிகிச்சை அளித்தும் கூட அவர் முழுமையாக குணம் பெற்றுவிட்டார் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தும் கூட திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. வழக்கமாக கார்டியாக் அரெஸ்ட் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஆனால் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு மெடிக்கல் டேர்ம் என்றாலும் கூட அதனுடைய பொருள் மிகவும் ஆழமானதாக நான் கருதுகிறேன். அவருக்கு இதயத்தில் அடைப்பு அல்லது வலி ஏற்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு தாக்குதல், இதயத்தின் மீதான ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது என்ற பொருளில் அந்த சொல்லை நாம் பார்க்க முடியாது. கார்டியாக் அரெஸ்ட் என்கிற சொல் மிகவும் நுட்பமான ஒரு சொல், ஆழமான பொருளை கொண்ட ஒரு சொல்லாக நான் பார்க்கிறேன். ஆகவே நடைபெற்று வருகிற ஏற்பாடுகளும், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆலோசனைகளும் முதல்வரின் உடல்நலத்தின் மீதான நம்பிக்கையை மெல்ல மெல்ல தகர்த்து கொண்டிருக்கிறது என்கிற வேதனையை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதிமுக தொண்டர்கள் இன்னும் நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் நம்புகிற இறைவனிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மருத்துவ அறிக்கை நமக்கு அந்த நம்பிக்கையை தரவில்லை. எப்படி இருந்தாலும் நாம் மீண்டும் அவர் நலம் பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருப்போம், வாழ்த்துவோம்.